Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா scarcity principle அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமா தான் வந்து ஒரு பொருளோட வேல்யூ ஏறுமா இறங்குமான்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கோல்டுக்கு டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு, சப்ளை ரொம்பவே கம்மியா இருக்கு, ஸோ விலை இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்கேர்சிட்டி அப்படின்ற விஷயம் இருக்கும்போது ஒரு பொருளுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டியா நீங்க இருக்கும்போது உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எப்பவுமே அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, கரெக்ட் தானே? ஸோ ரெசிப்ரோகேசிட்டி பிரின்சிபல், அதாவது ஃப்ரீமியம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஃப்ரீயா ஒரு பொருள் கொடுத்து நம்ம வந்து பிசினஸ் க்ரோ பண்றதுக்காக. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த பிரின்சிபல் மூலமா தான், ரெசிப்ரோகேசிட்டி பிரின்சிபல் மூலமா. உதாரணத்துக்கு வந்து நான் ஒருத்தவங்க மீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கிவிங் them a ஸ்மால் கிஃப்ட். அப்போ அந்த கிஃப்ட் அவங்க வாங்கிக்கிறாங்க, தே பிகம் ஆப்லிஸ். அந்த ஆப்ளிகேஷன் வரும்போது நான் திரும்பி தரணும் அப்படின்ற ஒரு தாட் வரும் அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க அவங்க, they'll do some favor for us. இதுதாங்க வந்து ரெசிப்ரோகேசிட்டி பிரின்சிபல். நான் சோஷியல் ப்ரூஃப்னு டாபிக் பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பிரியாணி கடையில வந்து டங்கு டங்குன்னு தட்டுறாங்க, பிரியாணி சவுண்டு கேட்குது, கேட்டு திரும்பி பாக்குறீங்க, கூட்டமா நிக்கிறாங்க. இன்னொரு கடை வந்து பாத்தீங்கன்னா செம பார்சல் லக்ஸரியா இருக்கு, ஆனா வெளியே எந்த கூட்டமும் இல்லை, காலியா இருக்கு லெட்டரா சொல்ல போனா. இந்த ரெண்டு கடையில எந்த கடைக்கு போய் நீங்க சாப்பிடுவீங்க பிரியாணி? கமெண்ட்ல சொல்லுங்க. அதை இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் ப்ரூஃப். ஆஸ் அ ஹியூமன் பீங்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா we are social animals. மத்தவங்க பண்றதா பண்ண ஆசைப்படுவோம். நம்ம ஃப்ரெண்டு கார் வாங்க, நம்ம கார் வாங்க ஆசைப்படுவோம். உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுல இருக்கு, எதிர் வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இல்லையான்னு கேட்கும்போது என்ன தோணும்? ஓகே, என் வீட்டுல இல்லை, வாங்கணும்னு நினைப்பீங்க. அதாவது எனக்கு வாங்கணுன்றது ஏன்னு தோணுதுன்னா, எல்லாரும் வச்சிருக்கான், என்ஜாய் பண்றான்ற தாட்னால தானே. அதாங்க. அதே தியேட்டருக்கு போறீங்க, தியேட்டர்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 சைஸ்ல பாப்கார்ன் இருக்கும். இந்த 3 சைஸ் பாப்கார்ன் நீங்க எது வாங்குவீங்க? சொல்லிடுறேன். ஸ்மால் பாப்கார்னோட வந்து 100 ரூபாய், மீடியம் பாப்கார்னோட வந்து 130 ரூபா, லார்ஜ் 150 ரூபா. இப்போ சொல்லுங்க எது வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு. நான் டெஃபினட்டா வந்து லார்ஜ் தாங்க வாங்குவேன். ரீசன் பாத்தீங்கன்னா 100 ரூபாய், அதை விட மீடியம் வந்து பெருசா இருக்கும், 130 ரூபா. பட் லார்ஜ் வந்து வெறும் 150 ரூபாய்க்கு இது இதெல்லாம் பெருசா வருது, அப்ப லார்ஜ் வாங்க கூட நமக்கு ஒரு தாட் வருது பாத்தீங்களா? இதுக்கான காரணம் வந்து டிகாய் எஃபெக்ட். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்கு, அதை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ இந்த காரை போறீங்க, பாக்குறீங்க, 1000 ரூபாய்னு போட்டிருக்கு. அப்படி வச்சுட்டு வாங்கலான்ட்டு வந்துடுறீங்க. பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு சூப்பரான வாட்ச் இருக்கு, சிமிலர் டு த வாட்ச் விச் ஐம் வேரிங், அதுவும் 1000 ரூபான்னு போட்டிருக்கு. இப்போ ரெண்டுத்துல எது வாங்குவீங்க? ஆல்ரெடி வச்சிருக்க வாட்சே வாங்கலான்னு தோணுச்சுனாலும் வாங்கினா என்னது, 1000 ரூபாய் லாஸ். ஏன்னா ஆல்ரெடி வச்சிருக்க சேம் வாட்ச் திரும்பி வாங்கணுன்ற மாதிரி நினைப்போம். இதே வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து எனக்கு யூஸோ இல்லையோ, பட் அதை வாங்கினா எனக்கு லாஸ்ன்னு யோசிக்க மாட்டேன், ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்பேன். இதோட ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் பயஸ் கால்ட் அஸ் லாஸ் அவர்ஷன். என்ன என்டோமெண்ட் பிரின்சிபல் பத்தி பார்க்க போறோம். ஓ மை காட், வாட் இஸ் என்டோமெண்ட் பிரின்சிபல், என்டோமெண்ட் எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த பென் இருக்குல்ல, என்னோட ராசியான பென், முக்கியமான பென். இந்த பென் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், சரிங்களா? திஸ் இஸ் மை செல்லக்குட்டி பென் அப்படின்றதே பென் வச்சுக்கோமா. ஓகே, ஐம் ட்ரைங் டு பி ஃபனி பட் நாட் ஃபனி அட் ஆல். இந்த பென் இருக்குல்ல, இந்த பென் எனக்கு ரொம்ப லக்கியான பென். பார்த்தா தெரியும், நல்லா துரு பிடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த பெண்ணை வந்து நான் 2021 வச்சுட்டு இருக்கேன். ரீஃபில் மட்டும் மாத்திட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஃபில் காலியாக போகுது, கொஞ்சோண்டு இருக்குது, சரியா? இந்த பெண் பத்தி இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இது என்னோட பெண், அதனால தான். இது பேர் தான் என்டோமெண்ட் எஃபெக்ட். இது என்னோடதுன்றதுனால நான் இதை வந்து ரொம்ப பத்திரமா டெய்லி வச்சு பத்திரமா பாத்துக்கிறேன். ஆனா இதே மாதிரி வேற ஒரு பெண் வச்சிருக்கா வச்சுக்கோங்களேன், அந்த பெண் எனக்கு கொடுத்தா வச்சுக்கோங்களேன், எழுதி வச்சுட்டு வந்துடுவேன். அது எந்த இல்லைன்றப்போ இதே பெண் இதே மாடல்ல இருந்தாலும் நான் அதை சூப்பரா யோசிக்க மாட்டேன். சிம்பிளா சொல்லாங்க, நம்ம கிட்ட ஒரு ஸ்கூட்டி வச்சிருப்போம், சரியா? வேற ஒருத்தன் ஒரு பல்சர் கூட வச்சிருப்பான், இல்ல வந்து ஒரு R15 வச்சிருப்பான். அந்த பையன் நம்ம ஸ்கூட்டி இடிச்சுட்டு போயிடுவான் லைட்டா, நான் பத்திரமா வச்சிருக்கேன் ஸ்கூட்டியை, திட்டுவ மாட்டோமா? ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுதுன்றப்ப கோவம் வரும், ஆனா அவனுக்கு டேமேஜ் ஆயிருக்கும், நம்ம அதை பத்தி யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம்.